என் பேர் கிருத்திகாங்க. நான் வெற்றிவேல் சாரை ஃபஸ்ட்டு பிஎன்ஐ மீட்டிங்னு ஒரு பிஸ்னஸ் ஃபாரமில் தான் பார்த்தேன். வாஸ்து கன்சல்டன்ட்டு. சும்மா ஒரு எதேசையாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கு பார்க்குறேங்க உங்களோட இது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடியே நாங்கள் வேறு வாஸ்து கன்சல்டன்ட்கிட்ட பார்த்துருந்தோம். சரி, அவர் சொன்ன மாதிரியே இவரும் சொல்லுவார், இது பெரிய எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணல அன்றைக்கே வருவாங்கன்னு. நான் இது எப்படி பார்க்குறேன்னா, ஒரு தெய்வ செயலாக தான் நான் பார்க்குறேன். அவராக வந்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு வீடெல்லாம் உள்ள வெளியே எல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வால் எங்களது வாஸ்துப்படி எப்படி இருக்கணுமோ அது இல்லாமல் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருந்தது. சவுத் அண்டு நார்த்து, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டு இந்த வால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எது கம்மியாக இருக்கணுமோ அது எச்சா இருந்தது, எது எச்சா இருக்கணுமோ அது கம்மியாக இருந்தது. இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, எதுவும் உள்ளேயெல்லாம் எதுவும் பெருசாக செலவு வைக்காமல் இதை மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொன்னார். அதுக்கப்புறம் கூட நான் ஒரு 2 months அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணல. இதுவுமே பெரிய செலவாகும் அப்படின்ட்டு நான் அதை கைவிக்கல. பட் ஆனால் அவர் கண்டினியூஸாக என்னை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க கிருத்திகா, கண்டிப்பாக உங்களோட இதில் சேஞ்ச் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் வரும், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு இதை பண்ணுங்கள், இந்த காம்பவுண்ட் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 2 months அப்புறம் தான் நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு ரிலீஃப் ஒரு மென்டல் ரிலீஃப் கிடச்சிது. உண்மையாலுமே சொல்லணுன்னா ஒரு மூளையே வேலை செய்யாமல் இருந்தது, ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்தோம். இது செஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக என்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடிஞ்சது. என்னோடய டெசிஷன் மேக்கிங்லேயே ஆகட்டும் எல்லாமே ஒரு தைரியமாக என்னால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சது. பரவாயில்லைங்க, நல்லா ஒரு அடுத்த லெவலுக்கு நாங்கள் டெவலப் ஆகிருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாமே பிஸ்னஸ் வைஸ் ஆகட்டும், எங்களோட பர்சனல் இஷ்யூஸ் ஆகட்டும், கண்டிப்பாக வாஸ்துங்கிறது இருக்குது. செலவாகுதுன்னு நினைக்காம கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்தாலுமே கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் நல்ல ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்குங்கிறது நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ.